வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேற்றமடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தரவுகளும் புள்ளி விவரங்களும் சிறந்த நிர்வாகத்திற்கு இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வீடுகளுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தெளிவுபடுத்தியுள்ளார். பள்ளி வளாகங்களுக்கு அருகே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டங்களில் இன்று நள்ளிரவு தன்வி சர்மாவும் ஆயுஷ் ஷெட்டியும் களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். சுகாதாரம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேற்றமடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 123வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், மக்கள் தொகையில் 64% மேற்பட்டோர் மத்திய அரசின் ஏதேனும் ஒரு சமூக பாதுகாப்பு சலுகைகளின் மூலம் பயனடைந்து வருவதாக கூறினார். இந்தியாவை ட்ரக்கோமா கண் நோய் இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், தூய்மை இந்தியா, ஜல் ஜீவன் உள்ளிட்ட இயக்கங்களின் முன்னெடுப்புகளால் இது சாத்தியமாகியுள்ளதாக கூறினார். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஜனநாயகம் அரசியல் அமைப்பை ஸ்திரத்தன்மையுடன் இருக்கச் செய்வதாக கூறினார். அவசர நிலையை எதிர்த்து போராடிய அனைவரையும் நாடு என்றென்றும் நினைவில் கொள்ளும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் யோக பயிற்சியை தங்களது அன்றாட வாழ்வியல் முறையாக ஏற்றுக்கொண்டு வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற கருப்பொருளில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் உலகம் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்வதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் யோகா தின நிகழ்ச்சிகள் எழுச்சியுடன் நடைபெற்றதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். கைலாஷ் மானசரோவர், அமர்நாத், பூரி ஜெகநாதர் உள்ளிட்ட பல்வேறு புனித யாத்திரைகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்பாக விளங்குவதாக கூறிய பிரதமர், மக்களிடையே சேவை மனப்பான்மை மேம்படுவதற்கு புனித பயணங்கள் வழிகோலுவதாக தெரிவித்தார். அசாம் மாநிலம் போடோலாந்து தற்போது விளையாட்டுத் துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், அம்மாநிலத்தில் 70,000 வீரர்களை கொண்ட 3700க்கும் மேற்பட்ட கால்பந்தாட்ட அணிகள் உருவாகியுள்ளதாகவும் இதில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் மண்டல மொழியியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை சுட்டிக்காட்டிய பிரதமர், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் பன்முகத்தன்மைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்வதாக கூறினார். மேகாலயாவில் புவிசார் குறியீடு பெற்றுள்ள பட்டுப்புழுக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுத்தாத அஹிம்சா பட்டு ரகங்கள் அப்பகுதி மக்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றுவதாக கூறினார். இவ்வகை பட்டு துணிகளின் தேவை உலக அளவில் அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் புதிய எதிர்காலத்தை உருவாக்க பெண்கள் சக்தி தயாராக உள்ளதாக கூறிய பிரதமர், தெலங்கானாவில் விவசாய பணிகளை மட்டுமே மேற்கொண்டு வந்த பெண்கள் திணை பயிர்களிலிருந்து ரொட்டிகள் தயாரிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டிருப்பதாக கூறினார். காளான் வளர்ப்பு, சானிட்டரி நாப்கின்கள் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் ஈடுபட்டு வருமானம் ஈட்டி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். பகவான் புத்தரின் எண்ணங்கள் நாடுகளின் கலாச்சாரங்களையும் மக்களையும் ஒருங்கிணைக்கும் சக்தி கொண்டவை என்று கூறிய பிரதமர், இந்தியாவிலிருந்து வியட்நாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு 9 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள புத்தரின் நினைவு சின்னங்களை 1.5 கோடி பேர் தரிசனம் செய்ததாக கூறினார். உலக சுற்றுச்சூழல் தினம் கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் இயக்கத்தின் கீழ் நாட்டில் கோடிக்கணக்கான மரங்கள் நடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மரங்கள், பூங்காக்கள் ஆகியவை பறவைகள், விலங்கினங்களுக்கு நலம் பயப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். நம் அன்றாட வாழ்வின் சிறிய பழக்க வழக்கங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மருத்துவர்கள் தினமும் பட்டய கணக்காளர்கள் தினமும் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை எடுத்துரைத்த பிரதமர், அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தரவுகளும் புள்ளி விவரங்களும் நல்ல நிர்வாகத்திற்கு இன்றியமையாதது என்று மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். 19வது தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், முறையான கணக்கெடுப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் நாட்டின் புள்ளி விவர அமைப்புகளின் திறன் வெளிப்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய மாதிரி கணக்கெடுப்பின் 75 ஆண்டுகளை நினைவுகூரும் வகையில் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையையும் அமைச்சர் வெளியிட்டார். புள்ளியியல் துறை பேராசிரியர் பிரசாந்த சந்திர மஹலனோபிஸின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டில் வீடுகளுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போது வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பள்ளி வளாகங்களுக்கு அருகே சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பவர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் கண்டறியப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் நன்கொடை வழங்க விரும்பும் பக்தர்கள் நாள் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் செலுத்தி தங்களது விசேஷ தினங்களை கொண்டாடலாம் என்று கேட்டுக்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலை பொறுத்தளவிலே தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் ஏற்கனவே திருக்கோயில் மூலமாக ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் பேர் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திருக்கோயிலின் திருக்கல்யாண மண்டபத்தில் நாள்தோறும் பிரசாதம் வழங்க உத்தேசிக்கப்பட்டு நாள்தோறும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பாக்கு மட்டையிலான தட்டில் வைத்து பிரசாதமாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. சுமார் ஆண்டுக்கு 4 கோடி ரூபாய் செலவாகும். இதேபோல் மாங்காடு அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலில் இத்திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு, நங்கநல்லூர் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில், பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் உள்ளிட்ட 5 திருக்கோவில்களில் இன்று இத்திட்டம் தொடங்கப்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன், சமயபுரம், சிறுவாபுரி, திருத்தணி, வயலூர் உள்ளிட்ட 19 திருக்கோவில்களுக்கு 1700 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான போக்குவரத்து, மருத்துவம், குடிநீர், பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பல்வேறு துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். நெல்லை நெல்லையப்பர் காந்தியமதி அம்பாள் திருக்கோவில் தேரோட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் 1231 மாற்றுத்திறனாளிகளுக்கு 98,87,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் கல்லூரியில் வரும் 5ஆம் தேதி மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக கூறினார். இதனை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பாடுபட்ட அறிஞர்கள், தலைவர்களை போற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 11 மணிமண்டபங்கள், 12 அரங்குகள், தியாகிகளின் திருவுருவச் சிலைகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ESI கல்லூரிகளில் உள்ள 5200 மருத்துவ இடங்களும், தனியார் கல்லூரிகளில் உள்ள 3450 மருத்துவ இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவு கால அவகாசம் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இன்று வரை நீட்டிக்கப்பட்டது. திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கான மாபெரும் குறை தீர்க்கும் நாள் முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமை தமிழகம் முழுவதும் உள்ள பாதுகாப்பு படை ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2,05,000 பேர் இருக்காங்க. திருச்சியில் 6,000 சொச்சம் பென்ஷனர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,200 பென்ஷனர்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் யார் வேணாலும் வந்து பங்கு பெறலாம். காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. PPO காப்பி, ஆதார் காப்பி, பேங்க் பாஸ்புக், இது 3 இம்பார்ட்டன்ட். PPO காப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக நீங்கள் ரிவைஸ் PPO கொடுத்துருவோம். வர முடியாதவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு 5 மொபைல் ஸ்பர்ஸ்வேன் பண்ணியிருக்கோம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 119 அடியாக அதிகரித்துள்ளது. மாலைக்குள் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா சீனாவின் பீவென் ஜாங்கை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் பிரையன் யாங்குடன் மோதுகிறார். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் நாளை தொடங்குகின்றன. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் முன்னணி வீரர்களான நோவாக் ஜோகோவிச், சின்னர், அல்காரஸ், பெட்ரா குவிட்டோவா, எலினா ஸ்விட்டோலினா உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேற்றமடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தரவுகளும் புள்ளி விவரங்களும் சிறந்த நிர்வாகத்திற்கு இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் வீடுகளுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் தெளிவுபடுத்தியுள்ளார். பள்ளி வளாகங்களுக்கு அருகே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டங்களில் இன்று நள்ளிரவு தன்வி சர்மாவும் ஆயுஷ் ஷெட்டியும் களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.